ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. உன்னுடைய பாலிய பருவத்திலும், அதாவது குழந்தை பருவத்திலும், பள்ளி பருவத்திலும், இளமை பருவத்திலும், முதுமை பருவத்திலும்னு எல்லா காலங்கள்லையும் உன் கூட இருக்க போறது இந்த வராகி அம்மா நான் தான். எந்த சூழ்நிலையில எந்த வயசுல உனக்கு என்ன தேவைன்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். அதுவும் உன்னை விட உன்னுடைய தேவை என்ன, உனக்கு எது சரியா இருக்கும், எது பொருத்தமா இருக்கும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நன்றாக தெரியும். நீ பொறுமையாக செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செய்ய. உன் மனசுல இருக்கிற அத்தனையும் புரிந்து கொண்ட இந்த வராகி தாய் உனக்காக நீ ஆசைப்பட்டதையே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் சொன்ன இந்த நாளிலேயே நீ சற்றும் யோசிக்காத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில நடந்து உனக்கு சிறப்பான மறக்க முடியாத நாளாக இது இருக்கும். ஆமியன் செல்லமே, எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில தானா சரியாயிடாது. எல்லாத்தையுமே நீதான் சரி செய்யணுன்ற அந்த எண்ணத்தை மட்டும் உன் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய். ஒருபோதும் நம்ம கஷ்டப்பட்டது போதும், நம்ம கத்துக்கிட்டது போதும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டது போதும்னு எதற்குமே முற்றுப்புள்ளி வச்சிடாத. வாழ்க்கையை வாழவும் செய்யணும், கத்துக்கவும் செய்யணும். வாழ்க்கையில தினம் தினம் நடக்கிற விஷயங்களையும் ஒவ்வொரு மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே நடந்து கடந்து போகும்போதுதான் உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் நீ மேலே வர முடியும், முன்னுக்கு வர முடியும். எல்லாமே இதுதான், இவ்வளவு போதும், இவ்வளவுதான் எனக்கு முடியும், இதுதான் எனக்கு தெரியும்னு எதுக்குமே தெரியும் போதும் முடியும்னு முற்றுப்புள்ளி வச்சிடாம தொடர்ந்து இன்னும் இன்னும் இன்னும்னு நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும், நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதுதான் நீயே எதிர்பார்க்காத அற்புதமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது, கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது உனக்கு நெருங்கிய சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். யார் பொய் கபடதாரி, யார் நல்லவங்க போல வேஷம் போட்டவங்க, யார் அன்பு காட்டி பாசம் வச்சு வேஷம் போட்டவங்க, யார் நடிச்சவங்க, யார் உண்மையா உன் மேல அன்பா பாசமா இருந்தவங்கன்ற எல்லா கதையுமே நீ கஷ்டத்தில் இருக்கும்போதுதான் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. ஆனா இது நல்லதுக்கு நீ புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளா கஷ்டப்பட்ட நீ உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய குணத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டதானே. இனிமே என்ன, கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பி. யாருக்கு நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அதை வெளியில சொல்லி காட்ட வேணாம். ஏன்னா நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைக்கும் நான் கணக்கு வச்சிருக்கேன். யாராவது உதவி கேட்டா, அறிவுரை கேட்டா மட்டும் நீ போய் சொல்லணுமே தவிர, வழிய போய் உங்களுக்கு அறிவுரையோ உதவியோ செஞ்சினா உனக்கு ஒருபோதும் மதிப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாம நீ அவங்களுக்கு எதிராளி போல அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி செய்தியோன்னு கூட உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் உதவி கேட்டு வந்தா செய், அறிவுரை கேட்டா மட்டும் சொல்லு. நீ இந்த உலகத்துல நல்லவனா இருக்க, நல்ல குணத்தோட இருக்கிறதுனாலயே பல பேருக்கு உன்னை பிடிக்காம இருக்குது. நீ உலகில் மோசமானவன் என்பதால் அல்ல, அவங்க நினைச்சபடி அவர்களுக்கு சாதகமாக நீ இல்லைங்கிறதுக்காக உன்னை வேணாம்னு சொல்றவங்களும் உன்னை பிடிக்கலன்னு சொல்றவங்களும் நீ எதுக்காக யோசிக்கணும்? உன்னை நம்பி உன்னை பிடிச்சு உன் கூட பழகுபவர்களை மட்டுமே நீ பழகு. உன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீ முழு நம்பிக்கையும் கொடுத்து விட்டு அப்புறமா கஷ்டப்படாதே. எப்போதும் உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் லட்சியமும் உன்னுடைய லட்சியத்தில் அடைவதில் மட்டுமே கவனமாக இருக்கட்டும். உன் இலக்கை நோக்கி நீ வெற்றி பெற தயாராகு. உன்னை அவமதித்தவர்களுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்கிறேன். நீ கவலைப்படாம நான் நினைச்சது நடக்கும்ன்ற அந்த நல்ல நம்பிக்கையோடும் எண்ணத்தோடும் இந்த நாளை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. நீ போற வழியில நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது உனக்கு கைத்தாங்களாக கைத்துணையாக இந்த வராகி அம்மா நானும் வந்து நீ நினைச்சதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எப்பவுமே ஒரு பெண்ணோட வாழ்க்கை நல்லா அமைகிறதுங்கிறது முதல்ல அவங்க பெற்றோரை பொறுத்தது, அப்புறம் அவர் கூட அமைஞ்ச கணவரை பொறுத்தது, மூன்றாவது அவ பெத்த பிள்ளைகளை பொறுத்தது. மொத்தத்தில் எந்த ஒரு பெண்ணும் பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் அவளுக்காக வாழ்றதே கிடையாது. பிறந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேலை செய்யணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களை தலை நிமிந்து வாழ வைக்கணும்னு அவங்களுக்காகவே வாழ்றா. அப்புறம் கணவருக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு குடும்பத்துக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா மரியாதையா நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்று அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சே அவளுக்கு வயசாகி போயிடுது.
காலமும் கடந்து போயிடுது. என் அன்பு பெண்களே, எப்பொழுதுதான் உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க? உங்கள் ஆசைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உங்களுக்கானதை எப்போ முதல்ல செஞ்சுக்க போறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஆணுக்கு எந்த விதத்திலும் சற்றும் சலிச்சிடாத எல்லா வேலைகளையும் செய்கிற நீங்க, அதற்கும் அதிகமாகவே வேலை செய்யக்கூடிய என் பெண்குல பெண்கள், எப்போதுதான் உங்களுக்கானதுக்கு முக்கியத்துவம் முதலிடமும் கொடுக்க போறீங்கன்றதை யோசிச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத ஆணவமும் அகங்காரமும் ஆபத்தும் வேண்டாம் என் தங்கங்களே. எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், பொக்கிசமாக இருக்கட்டும். தப்பு நடந்தாலும் தவறு நடந்தாலும் உடனே விரைவாக மன்னிக்க கற்றுக்கோங்க. எல்லாரையும் முழுசா நம்பிடாம, பார்த்தவனே நம்பிடாம மெதுவாக பொறுமையாக நம்ப ஆரம்பிங்க. மனசு விட்டு பேசலாம், வாய் விட்டு சிரிக்கலாம். ஆனால் எப்போதும் யார் மனசும் நோகும்படி பேசவோ சிரிக்கவோ கூடாது. உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, அடுத்தவர்களும் மகிழக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே பேசணும். நல்ல விஷயங்களை மட்டுமே நீ செய்யணும் என் செல்லமே. உன்னை அடக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ சுதந்திரமாக உலா வர வேண்டும். அதே நேரத்தில் உனக்கு சுதந்திரம் தரணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ அடக்கமாக பணிவாகவும் நடந்து கொள்ள கற்றுக்கணும். உனக்கு உறவு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருந்தாதான் நீ வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னை புரிந்து கொண்ட, உன்னை முழுசா தெரிஞ்சு கொண்ட மனிதர்களை உன் அருகில் உன் பக்கத்தில் வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கலங்காதே என் செல்லமே. கொடுக்கும் வாய்ப்பில் துரோகம் செய்தே பழகியவனுக்கு நான் 1000 வாய்ப்புகளை கொடுத்தாலும் திருந்த போறதில்ல. ஏன்னா மனிதன் தவறு செய்யும் போது நான் திருத்துறதுக்காக அறிவுரை செய்கிறேன், வாக்கு கொடுக்குறேன். நல்லது செஞ்சிருவான், மாறிடுவான்னு பார்த்தா மறுபடியும் நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு துரோகத்தையே செய்யக்கூடிய மனிதர்களை நான் இனிமேலும் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு நிறைய அள்ளி கொடுத்து நீ அடுத்தவனுக்கு நல்லது செய்வான்னு பார்த்தா இன்னும் அதை வச்சு நீ சந்தோஷமா சுகமா வாழணும்னு நினைக்கிறது, அடுத்தவனை ஏமாத்தணும்னு நினைக்கிறது தப்புதான்றத என் தப்பு செய்யும் பிள்ளைகளுக்கு நான் உணர்த்த போறேன். நீயாவது இனிமே இதுவரை நடந்ததை யோசிக்கிறத நிறுத்திட்டு இனி எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு வாழ ஆரம்பி. நிச்சயமாய் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறும். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்வில் நடந்தே தீருமென் செல்லவே. போலியான சொந்தத்துடன் போலியான மனிதர்களிடம் நீ பொய்யான உறவு கொண்டு வாழ்க்கையை வாழ்வதை விட அவங்களோடு பேசாம விலகி இருந்து தனிமையை அனுபவிப்பது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஏன்னா சொந்த பந்தம், அண்ணன் அண்ணி, நாத்தனார், மாமியார், அவங்க இவங்கன்னு நிறைய சொந்த பந்தம் உனக்கு கூட இருக்கலாம். சகோதரன் சகோதரி, அவங்க இவங்கன்னு எத்தனை பேர் உன் கூட இருந்தாலும் அதில் எத்தனை பேர் உனக்கு நல்லது செய்கிறாங்க, நல்லது நினைக்கிறாங்க? எல்லாருமே அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம்னு சுயநலமாக வாழும்போது நீ மட்டும் ஏன் எல்லாரையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்படுற? அவங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு யோசிக்கிறனே எனக்கு புரியலை. முதல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழப்பாரு. நீ என் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு பரிசாக உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வராகி தாயாக நான் இருந்து உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இருக்க போறேன். அப்புறம் உனக்கு என்ன கவலை? நீ பெருசா எதுவும் கவலைப்பட வேணாம். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றுவேன். அது என்னுடைய பொறுப்புன்னு என்னை முழுசா நம்பு. உன்னுடைய மன பாரத்தையெல்லாம் என்கிட்ட சுமத்திட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். கடந்த காலத்தை நினைச்சும் இந்த நிகழ்காலத்தை நினைச்சும் நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா இது எதுவுமே நிரந்தரங்கில்ல. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாறப்போகுது. அதை உற்சாகத்தோட வரவேற்க தயாராகு. நீ நல்லா வாழ்வதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுட்டேன். நீ மகிழ்வோடு இரு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது மகிழ்ச்சிகரமான காலம் ஆரம்பமாக போகுது. நீ ஆசைப்பட்டதையும் நீ விரும்பினதையும் உன்னிடமே வந்து சேர்க்க போறேன். உனக்கு இருந்த தடைகளும் தடங்கல்களும் சிக்கல்களும் விலகி போய் நீ எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் அடைய போகிறாய். எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் தரப்போறாங்க. நீ சொல்றதையே கேட்டு அதன்படி எல்லாரும் நடப்பார்கள். உனக்கு எதிராக இனி யாருமே எதுவுமே செய்ய முடியாது. என் மேல நீ நம்பிக்கையோடு இருந்ததின் காரணமாக இப்போது பல நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறாய் என் செல்லமே. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதுல நல்லா நடிக்கிறவங்கள தான் நல்லவங்க நினைச்சு இந்த உறவுகள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.
நடிக்க தெரியாம உண்மையா இருக்கிறவங்கள, யதார்த்தமா பேசுறவங்கள, பழகுறவங்கள இந்த மனிதர்களும் சொந்தமும் தூரமா வச்சு ஒதுக்கி வச்சிடுறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உண்மையா இருக்கக்கூடிய உன்னை ஒதுக்கியவர்களே உன்னை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து நீதான் சரியானவன்னு உன்னை நம்புவார்கள். உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதையும் செய்வார்கள்.